நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க. அதாவது தீவிரவாதம் என்கிறது ஐயா சொன்னபடி எல்லாத்தையுமே இருக்கிறது. இப்போ யாரும் ஒரு இயக்கத்தை ஒரு குற்றம் சுமத்துறதுக்காக நான் சொல்லவில்லை, வரலாறை பதிவு செய்யறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம் கிடையாது. இந்தியாவுடைய அரசியல் சட்ட பிரகாரம் அவர்கள் இந்துக்கள் தான். ஆனால் அவர்கள் இந்துக்களே இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் கூட அவர்களை மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டாங்க, சொல்கிற வழக்கம் கிடையாது. அதே மாதிரி உள்பா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களும் முஸ்லீம் அல்ல. ஆனால் அவங்க இந்துக்கள் என்று சொல்லப்பட மாட்டார்கள், இந்துக்கள் தான். இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்து மதத்தினுடைய கொள்கை அது கிடையாது. ஒரு குரூப்பு செய்யலாம், இந்து மதத்தை சேர்ந்த ஒரு குரூப்பு செஞ்சானே, ஆனால் அதை போய் எல்லா இந்துக்கள் மேலே எப்படி சுமத்துறது என்கிற பொறுப்புணர்வோடு அப்படி யாருமே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி முஸ்லீம்லேயும் 4 கிறுக்கம் இருப்பான். இருந்தான்னு சொன்னால் அவன் ஒரு இயக்கத்தில் ஒரு அமைப்பில் தான் இருப்பான். இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் ஏதோ ஒரு அமைப்பு ஒரு இயக்கம்னு வச்சுருப்பான். அந்த இயக்கத்துக்காரன் சொன்னால் ஓகே, நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்குது அல்லது தடை செய்யப்படாத இயக்கமாக இருக்குன்னு அந்த இயக்கத்தின் பெயரால் இல்லாமல் ஊடகங்கள் மீடியாக்கள்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்க அந்த செய்தின்னு கேட்டால் முஸ்லீம் தீவிரவாதி கைது அப்படின்னு போடுவாங்க. அது ஏன் முஸ்லீம் ஏன் போடுறீங்க, இந்த அமைப்பு தீவிரவாதின்னு சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், இதே மாதிரி இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் பெரிய அளவில் சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டை தயாரிக்கிறார். வீட்டில் வச்சு தயாரிக்கும் போது அந்த வெடிகுண்டு வெடித்து அவரும் செத்து அந்த பில்டிங்கும் செதஞ்சு அவ்வளோ பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி கண்டிப்பாக எங்கேயும் வைக்கிறது தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீன் பிடிக்கிற வெடிமருந்து இல்லை, ஆர்டிஎக்ஸ் போன்ற பவர்ஃபுல்லான வெடிமருந்தாக வெடிக்கப்பட்டிருக்கிறது. இவனே பாடியை கண்டுபிடிக்க முடியல, அப்படி செதறி போய் பில்டிங்கை இடிஞ்சு நொறுங்குற அளவுக்கு நடந்தது. இதுக்கு பேப்பரில் என்ன செய்தி போட்டாங்க, ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலி. இது தொண்டரம், இதை செய்தவருக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலி, வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது வெடித்து ஆர்எஸ்எஸ் தொண்டர் பலின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கும் ஒருத்தர் செஞ்சு பலியாக இருந்தால் முஸ்லீம் தீவிரவாதி பலின்றாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, அதில் மதத்தை சேர்த்துருவாங்க. அது ஏன் மதத்தை சேர்க்குறாங்க, அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு போட்டிங்கல்ல, அதே மாதிரி இவன் ஏதாவது அமைப்பு இருப்பான், அதை போடுங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு மதச்சார்பு இல்லை, ஒரு ஜூனியர் வடன் ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஜூனியர் வடன் ஒரு பத்திரிகையில் உத்தமபாளையம் பக்கத்தில் ஒருத்தர் அரிசி கடத்திட்டார். அரிசி ரேஷன் அரிசி கேரளாவை கடத்துறாங்க. அங்கே ஊர் ஃப்ரீ தானே, இங்கே ரேஷன் அரிசிலாம் காசு ஓசியார் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இதை வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால் அவங்க துணையோட கேரளாவுக்கு கடத்தி விற்கிறது. 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு நினச்சிவாங்க. அந்த அரிசியை கொண்டு கடத்தல் பண்ணி விற்பாங்க. இதை அவர் பேர் முஸ்லீம் பேர். அவர் இதுக்கு இவன் எழுதுனா முஸ்லீம் தீவிரவாதி அரிசி கடத்த, இது தீவிரவாதியா, இது அரிசி கடத்துறது தீவிரவாதி, அரிசி இல்லாமல் கடத்தணும், இதில் முஸ்லீம் தீவிரவாதி. அப்போ எந்த அளவுக்கு அந்த உள்ள ஊர் இருக்குன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வெறுப்பாக இருக்கும். இது ஏன் மதத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க? எவனோ ஒருத்தன் இருக்கிறான், இந்துவில் 4 பேர் இருப்பான், முஸ்லீமில் இருப்பான், இந்து கிறிஸ்தவனில் இருப்பான், கடத்தல் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் தான் இருக்கிறான். இதில் அப்படி ஒருத்தன் சொல்லிக்கிறேன், பேரை சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை. அந்த பேரோட முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதினார்களே, ஆனால் வெடிகுண்டு கத்தி அறுவாளுக்கு எழுதினா கூட ஒரு நியாயம். அரிசி கடத்துறது அரிசிகள் தொழிலுக்காக செய்யலாம், சட்டவிரோதம், அது ஒரு விஷயம். சட்டவிரோதம் பண்ணுறவன்லாம் தீவிரவாதியா? இல்லை, எல்லாரும் தான் பண்ணுறான். எல்லா வியாபாரியும் கரெக்டாக வரி கட்டுறானா, சினிமாக்காரெலாம் வரி கட்டுறானா, அரசியல்வாதிகள் ஒழுங்காக அரசாங்கத்து வரி கட்டிட்டு இருக்கிறானா, அது மாதிரியான ஒரு வேலை அது. சரி, அதுக்கே மதத்தையும் சேர்க்கணும்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் செஞ்ச உடனே முஸ்லீம்ங்கிற வார்த்தையை சேர்க்காமல் எழுத மாட்டேங்கிறாங்க. சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, பெருசு நடந்தாலும் சரி, இப்படியே திருப்பி 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 எழுதும் பொழுது எல்லா மக்கள் மனசில் என்ன உண்டாயிரும், முஸ்லீம்னா தீவிரவாதி. அதான் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற வார்த்தையை சொல்லி 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 திருப்பி திருப்பி ஆழமாக பதிய வைக்கும்போது அதனால வந்திருக்கே தவிர ஐயா சொன்னபடி எல்லா மதத்துலையும் என்ன செய்கிறாங்க, தீவிரவாதி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இரண்டாவதாக இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த வன்முறை தாக்குதல்லாம் முஸ்லீம் நாடுகளில் ஜாஸ்தியாக நடக்குது. அதுவும் ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. இப்போ ஆப்கானிஸ்தான் நடக்கும், ஈராக் நடக்கும், ஈரான் நடக்கும், அது மாதிரி பாலஸ்தீன் நடக்கும், இது மாதிரி சிரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி முஸ்லீம்கள் இருக்கிற நாடுகளில் தானே இந்த மாதிரி வெடி குண்டாட்டி இடி குண்டுலாம் நடக்கிறது. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால என்ன செய்யுது,
முஸ்லீம் இவங்களை அடிச்சுக்கிறது வேலை அப்படிங்கிற மாதிரியான கருத்து உருவாகும். இவங்க முஸ்லீம் தீவிரவாதம் போடுறதுனாலே உண்டாகும். நாட்டு செய்திகளை பார்க்கும் பொழுது கூட எல்லா பக்கமும் அமைதியாக இருக்கும் பொழுது முஸ்லீம் நாடுகளில் மாத்திரம்தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் முஸ்லீம்னால ஒரு பயங்கரமான ஆளுக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டாகும். ஆனால் அதனுடைய யதார்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளங்கணும்னு கேட்டால், இப்போ நம்ம இந்தியா இருக்கிறது, இது சுதந்திர நாடாக இருக்கிறது. ஒரு 70 ஆண்டுக்கு முன்னாடி இது அடிமை நாடாக இருந்துச்சு. 70 ஆண்டு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 200 வருஷ காலம் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமை. இங்கிலாந்து எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, அவ்வளோ தொலைவுக்கு வியாபாரம் பண்ண போகிறோன்னு கிழக்கு இந்திய கம்பெனின்னு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் துப்பாக்கியிலும் கொண்டு வந்து நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் மிரட்டி 200 வருஷ காலம் அவனை அடிமையாக வச்சுருந்தான். அந்த நேரத்தில் நம்ம நாட்டில் அவனை எதிர்த்து போர் செஞ்சமா இல்லையா? காந்தி ஒரு பக்கம் உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், ஒத்துழையாமை அப்படி பண்ணினாலும் அதிகமான பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஆயுதம் தூக்கி போடணும். ரயிலை கவிழ்த்தினாங்க, ரயிலை கொளுத்துனாங்க, வெள்ளைக்கார துறைமுகங்களை சுட்டு கொன்றாங்க, அது மாதிரியான ஆயுத கிடங்குகளை கொள்ளையடித்தாங்க. இதெல்லாம் நினச்சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இராணுவத்தை அமைச்சார். நேதாஜி சுபாஷ் தேசிய இராணுவங்கிற பெயரில் ஒரு இராணுவத்தை அமைத்து வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக ஆயுதத்தின் மூலமாக பதிலடி கொடுத்தார். இதை தீவிரவாதம் யாராவது சொல்லுவோமா? தீவிரவாத செயல் தீவிரவாதம் தான். ஒருத்தர் போய் சுடுறது தீவிரவாதம் தான், கொள்வது தீவிரவாதம் தான், ஒட்டுமொத்த ரயிலை கவிழ்த்து விடுறது தீவிரவாதம் தான். ஆனால் அதில் என்ன நம்ம பார்க்கணும், எதுக்கு செஞ்சான்னு பார்க்கணும். நீ வெளிநாட்டுக்காரன், இது எங்கள் நாடு, அங்கேருந்து நீ படையை திரட்டிட்டு எங்கள் நாடு ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி எங்கள் வளத்தை கொள்ளடித்து எங்களுக்கு நீ எஜமானா எங்களை அடிமையாக்குறியா என்கிற காரணத்துக்கு செய்யும் பொழுது அது தியாகிங்கும். அவங்கள நம்ம என்ன தீவிரம் சொல்கிறதில்லை. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர்களுக்கெல்லாம் என்ன பேர் நம்ம வச்சுருக்கிறோம்? சுதந்திர போராட்ட தியாகிகள். பென்ஷன் வரைக்கும் கொடுத்தோம். அவன் வாரிசு வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் செத்து போன பிறகு அந்த தியாகிகளுடைய வாரிசு வரைக்கும் பென்ஷன் கொடுக்குறோம், கௌரவிக்கிறோம். எதனால? அந்த செயலை மட்டும் பார்க்கக்கூடாது, எதுக்கு செஞ்சான்னு பார்க்கணும். செயலை வச்சு பார்த்தா ஒருத்தனுக்கு தூக்குத்தண்ண அரசாங்கத்தில் கொடுக்குறான்னு வைங்க, அது தீவிரவாதம் சொல்ல முடியுமா? எதுக்கு கொடுத்தான், என்னத்தை கொடுத்தான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான செயலை மட்டும் வச்சு பார்த்தா உயிரை பறிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது என்னத்துக்காக செஞ்ச 10 பேரை கொலை செஞ்சதுக்கு ஒருத்தர் தூக்குத்தண்ணை கொடுத்தா அது தப்பு கிடையாது தானே? அந்த மாதிரி இதை நம்ம தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு நாட்டில் தான் பெட்ரோல் வளம் இருக்குது, நல்ல விளைக்கணும். அரபு நாட்டுடைய பெட்ரோல் தான் உலகத்துக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அதிகமான அளவில் இருக்கிறது. இந்த அரபு நாட்டு பெட்ரோலை வைத்து தான் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுற காரணத்தினால அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அரபு நாடுகளை குறிவைத்து பொய்யான காரணங்களை சொல்லி அங்கே அவனை மிரட்டி உள்ளே இறங்கி அந்த பெட்ரோல் கம்பெனிகளை எல்லாம் அவனுடைய கம்பெனியாக ஆக்கி அந்த பெட்ரோல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போகிறான் என்பதற்காக வேண்டி ஈராக் அப்படி தான் கைப்பற்றணும். அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு உள்ளே போனான். யாரே சதாம் ஹுசைன் அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு குருவி சுடுற துப்பாக்கி கூட வண்டை இல்லை. அந்த மாதிரி ஒரு பலவீனமாக இருந்த ஒரு நாட்டில் போய் என்னஞ்சான் ஆக்கிரமிச்சு அவனை தூக்கில் போட்டுவிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பெட்ரோலை வளம் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. இப்படி கொள்ளையடிப்பதற்காக போய் நுழைஞ்சதுனால அவனை எதிர்த்து சில வேலைகளை செய்கிறாங்க. இது மதத்துக்கு செஞ்சது இல்லை. நம்ம எப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்டம் பண்ணணுமோ அந்த மாதிரி நீ ஏன்டா உன் நாட்டில் எங்கள் நாட்டை கொள்ளையடிக்கிற? ஆப்கானில் நடக்கிறது அதுக்கு தான் நடக்கிறது, ஈராக்கில் தான் நடக்கிறது. வெளிநாட்டுக்காரன் எங்கள் நாட்டை தாக்குறான் என்ற தேசபக்தி அடிப்படையில் நடக்கிறதே தவிர அது மதத்துக்கு நடக்கிறது. அது அவனுக்கு துணை போகிற அதிகாரியாக இருந்தாலும் கொள்றாங்க. அமெரிக்காவுக்கு துணை போகிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனையும் போட்டு கொள்றாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், முஸ்லீம் நாடுகளில் தான் இந்த அமெரிக்கா படைகளை இறக்கி எல்லா நாடுகள்லையும் கொள்ளையடிப்பதற்காக வேண்டி ஆயுதங்களை வைத்து மிரட்டி அவங்கள அடிமைப்படுத்தும் பொழுது அதற்காக பொங்கி எழக்கூடிய அந்த நிகழ்வுகள் முஸ்லீம் நாடுகள்லாம் நடக்க முடியும். இப்போ நம்ம நாட்டு ஆக்கிரமிச்சா இங்கே நடந்துருக்காது. இங்கே ஒரு வளமும் இல்லை. இங்கே ஆக்கிரமிச்சா என்ன செய்வாங்க, என்னத்தை எடுத்துகிட்டு போவான்? ஒன்றும் இல்லை. அவங்க உலக பொருளாதார வல்லரசு ஆகுறதுக்குரிய சாதனம் பெட்ரோல் தான். இந்தியாவில் ஆக்கிரமிச்சு செஞ்சால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்மளும் அமெரிக்காரன் அடிப்போம், நம்மளும் 4 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு போவோம், நம்மளும் 4 பேர் வெடிகுண்டு வச்சு அவனை கொள்ளுவோம். ஏன் எங்கள் நாட்டில் சட்டாப்பழத்தனம் பண்ண நீ யாரா அப்படின்னு கேட்போம். அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம் நாடுகளில் பெட்ரோலை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா கால் பதித்து எல்லா நாடுகளில் பிரச்சனையை உண்டாக்கி அவனை எதிர்க்க வச்சு இவன் குண்டை போட்டு இப்போ பயத்திலேயே ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிடக்கூடாது, அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கணும் என்கிற ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டோமே. ஆனால்
அந்த பெட்ரோல் வளம் பூரா அவனுக்கு 10% கூட அரபு நாடு கிடையாது. 90% அமெரிக்க கம்பெனிகள் தான், அராம்கோ கம்பெனிகள் போன்ற கம்பெனிகள் தான் எடுத்துகிட்டு போய் செய்யலாம் அவன் நாட்டை வளப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால பெரிய வல்லரசாணி உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கான். பணத்துக்கு மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ நீ என்ன பார்க்கணும்னு கேட்டால், முஸ்லீம் நாட்டில் இவன் போய் கொள்ளையடிக்கிறதுனால முஸ்லீம் எதிர்க்கிறான், அதனால அவன் வெடி கொண்டு வைக்கிறான், தீவிரவாதிங்கிற பேர் வருது. அப்படி இல்லைன்னு அது வந்திருக்காது. நம்ம நாட்டில் வந்து நம்ம அதை செஞ்சுருப்போம். அப்போ எந்த நாட்டில் போய் தாக்குதல் பண்ணுறானோ, பாகிஸ்தானில் போய் தாக்குதல் பண்ண மாட்டேங்க, அது முஸ்லீம் நாடு தான், அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம நாடு மாதிரி தான் அதுவும். பாகிஸ்தானில் போய் பண்ண என்ன செய்யணும், வெறும் பூமியை தான் இருக்குமே தவிர எந்த ஒரு வளம் இப்போதைக்கு அவனுக்கு கொள்ளையடிக்க முடியாது. வேறு எந்த நாட்டுக்கும் போக மாட்டான். எங்கே வந்து வளம் இருக்குது அந்த நாட்டுக்கு கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அமெரிக்கா செஞ்ச வேலையினால முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் கருத்து இரண்டாவதாக உண்டாகிவிட்டது. ஆனால் எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை வாழ வைத்தவர் உலகத்தையே வாழ வைத்தவர், ஒரு உயிரை கொன்றவர் உலக மக்கள் அத்தனை பேரையும் கொன்றவர் குர்ஆன் சொல்லுகிறது. கொலைகிற அவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றம். இந்த மாதிரி ஒரு தியாகம் செய்கிற நோக்கத்திற்கு இல்லாமல் ஒருத்தனை கொலை செய்கிறது என்பது ரொம்ப பெரிய குற்றம். இஸ்லாத்தில் அவனுக்கு சொர்க்கமே கிடைக்காது, நரகத்துக்கு போயிடுவான். அவ்வளோ பெரிய பாவம் என்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு போதிக்கிறது. அதனால தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்களே ஒரு தொடர் பிரச்சாரம்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் குர்ஆனை வாசித்து பார்த்தீர்களேயானால் தீவிரவாதத்தை எவ்வளோ கடுமையாக இஸ்லாம் எதிர்க்கிறது என்பதை நீங்களே கூட அதை வழங்கிக் கொள்ளலாம். மனிதாபிமானத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ சிறுபான்மை மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க ரத்தம் தேவைன்னு ரத்த தானம் பலர் நடத்துகிறார்கள். இரத்த சேமிப்பை வைத்து தான் பலர் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த 11 வருஷ காலமாக இரத்த தானம் செய்வதில், அதிக எண்ணிக்கை செய்வதில் தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் தான் விருது வாங்கிட்டு இருக்கோம். நாங்களே சின்ன சமுதாயத்தில் ஒரு அமைப்பு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற எங்கள் அமைப்பு தான் 11 வருஷ காலமாக தமிழகத்தில் அதிகமான மக்களை இரத்த தானம் செய்ய வைத்து விருது வாங்கியிருக்கிறோம். அரசாங்கம் முதல் இடம் எங்களுக்கு தான் கிடைச்சிட்டு 11 வருஷம். அப்போ இப்போ இந்த ரத்தம் யாருக்கு பயன்படும்? எங்களுக்கா? நாங்கள் சின்ன நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எங்களுக்கு யூஸ் ஆகும். அதிகமான நம்பர் உள்ளவங்களுக்கு அதிக தேவைப்படும். முஸ்லீம்கள் நாங்கள் 10% இருந்தால் 10 பேருக்கு எங்கள் ரத்தம் போகும். 90 ரத்தம் வந்து முஸ்லீம் அல்லாவுக்கு தான் போகும். நாங்கள் அப்படி பார்க்கலையே. இந்த இரத்த தானம் செய்வது முஸ்லீமும் போகுமா, முஸ்லீம் அப்படி நாங்கள் கவனிக்கலை. உயிர் காக்கிறது இது உதவும், நம்ம ரத்தம் இருக்கட்டுமே. இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம் ஒரு நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்கள் சமுதாயத்தில் வந்து குடிப்பவர்கள் ரொம்ப குறைவு. குடித்தவர்கள் ரத்தம் வந்து எடுக்க மாட்டாங்க. போதை பழக்கத்தில் உள்ளவங்க ரத்தம் வந்து அடுத்தவனுக்கு ஏற்றுவதற்கு தகுதியானதாக இருக்காது. அதனால் எங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து போனோம்னா ரத்தம் அவ்வளோ பேர் தேர்வாங்க. 100 பேர் நான் அழைச்சிட்டு போனால் 100 பேர் ரத்தமும் அது ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்க இதில் வந்து 70 ஒர்க் அவுட் ஆகாது, 30 தான் தேரும். அந்த ஒரு அடிப்படையை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்களாக இருந்தால் தீவிரவாதம் உள்ளவங்க இதை செய்வோமா? நாங்கள் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். இந்த வெள்ளம் வந்துச்சு, வெள்ள பாதிப்பு ஏற்படுச்ச, அதில் யாராச்சும் வந்தாங்களா? இது தேசப்பட்டு அதுன்னு பேசுகிற யாராச்சும் நின்றாங்களா? நாங்கள் தான் போனோம். ஜமாத்துக்கு நாங்கள் தான் படகு எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் தான் குழு தூத்துக்கு நீச்சல் அடித்து போனோம். அந்த மக்களுக்கு உணவு ஏறி கொடுத்துட்டு வந்தோம். 3 நாள் அவங்கள யாரும் எட்டி பார்க்காத பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்றோம். எதுக்கு சென்றோம்? மதத்தின் அடிப்படையாக சென்றோம். அப்போ எங்கள் மதம் எங்களுக்கு சொல்வதெல்லாம் மனிதாபிமானம் தான். மனுஷனுக்கு உதவு. மனுஷனுக்கு உதவுவதில் நாங்கள் பாரபட்சமே காட்ட மாட்டோம். இந்த குர்பானியை அர்த்தம்னா இறச்சி கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்குமே. அப்போ எந்த விதமான பாரபட்சமும் முஸ்லீம்கள் மத்தியில் கிடையாது. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பேப்பரில் இப்படி உண்டாக்குற காரணத்தினாலையும் இந்த அரபு நாடுகளிலே இந்த தாக்குதல்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கிற காரணத்தினால இந்த பேர் வந்திருக்குது. நாங்கள் யாருமே தீவிரவாதத்துக்கு வந்து கிறுக்க இருப்பான். அதுக்கான எல்லாரும் உத்தம புத்திரன் நான் சர்டிஃபிகேட் கொடுக்க வரல, முஸ்லீம்னே கிறுக்க இருப்பான். அந்த மாதிரி கிறுக்க அவன் செய்தானேயானால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அதை ஆதரிக்கலை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் குர்ஆன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் அதுக்கு பதில்.